வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேலே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அது மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நம்ம வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லி பிரேக் பண்ண இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்லாம் சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணவே முடியல. நம்ம தலைப்பாக தான் போட்டுருந்தோம். நம்ம என்ன கொடுத்தோம், ரெசிஸ்டன்ஸ் தாண்டுமா தடிக்கி விடுமான்னு கொடுத்துருந்தோம். தடிக்கி தான் விழுந்துட்டு இதை தாண்ட முடியல. மார்க்கெட்டை பொறுத்தவரை அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு செட்டப்பில் இருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபால் ஆனதான் நம்ம செகண்ட் சப்போர்ட்டை மதிக்கவே இல்லை. அங்கேருந்து இறங்கினதான் நம்ம தேர்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே பெரிய மூவில் ஃபுல் சைடுவேஸில் முடிஞ்சுது. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் இந்த எல்லோ ஜோன் தாண்டினா தான் மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ஃபால் ஆனதான் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் அப்படியே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணால் திரும்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபால் ஆனது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு மார்க்கெட் வந்து இங்கே ஃபால் ஆக முடியாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போக முடியல. இவனை வந்து அவனாவது போய் தொட்டுட்டு வந்தான், இவன் தொடவே இல்லை. இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி நம்ம கொடுத்த தேர்ட் சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்தது திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு நமக்கு. செவ்வாய்க்கிழமை என்ன வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த கேண்டில் தான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருக்கும். 24,585 அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இந்த இடம் தான் இருக்கும். இதுபடி பார்த்தா தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பேரிஷ் செட்டப்பில் தான் வீக்லியே முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். இந்த கேண்டில் லோ, அதாவது ஜனவரி 26 ஜனவரி 21 இந்த கேண்டில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் இருக்கும். வீக்லியில் பார்த்தோம்னா 24,587ன்னு காட்டுது. டேயில் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு வரும். அதாவது 24,730ங்கிறது அடுத்த சப்போர்ட் ஏரியா. அப்போ பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனாக போட்டுக்கலாம். டே கேண்டில் கூட எல்லோ ஜோன், அதாவது அதை நம்ம 50 மினிட்ஸில் போடும்ல, அதே வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது மார்க்கெட் வந்து 24,580 600க்குள்ளே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இதை ஃபால் ஆனால் மார்க்கெட்டில் நம்ம பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் அடுத்த நாளுக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன சிங் ஹை தான், ரீசெண்டாக போன சிங் ஹை தான் 25,106 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,197 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,279 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 25,025 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,919. சரி ஓகே, இப்போ தேர்ட் சப்போர்ட் போடாமல் தான் போட்டிருக்கேன். தேர்ட் சப்போர்ட் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது நம்ம டேயில் ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம்ல 24,730ங்கிறது நம்மளோட அடுத்த தேர்ட் சப்போர்ட் இங்கே தான் இருக்கும். என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில ஒரு எல்லோ ஜோனாக போட்டுப்போம். இந்த லொக்கேஷன் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இந்த இடம் தொட்டால் ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோவை தொட்டு மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். மற்றதெல்லாம் மார்க்கெட்டில் ஃபாலுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணவும் பெரிய ஃபால் இருக்குது. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பாருங்கள், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லோ ஜோன், இதை தொட்டாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ மார்க்கெட் வந்து புல்லிஸ்னா நேத்தோட ஹை இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் தான் 25,500ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் இப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண ஏரியா தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். 57,626 அப்படிங்கிற இந்த கிரீன் கேண்டில் லோவும் இந்த சிங்கோட ஹைன் தான் நமக்கு வந்து அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை நம்ம டேயில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி பார்த்தாலும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இந்த 57,625 அப்படிங்கிற செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக போனால் சிங் ஹை தான் 58,655 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 58,993 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,124 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 58,346 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 58,097 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,628 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு தெரியல, மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான செட்டப் தான் இருக்குது. இந்த எல்லோ ஜோன் அதாவது நம்ம கொடுத்துருக்க செகண்ட் தேர்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி இறங்க தான் வாய்ப்பு, இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் ஆக தான் வாய்ப்பு. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு உண்டு. இது பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 600 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வரும். இந்த இடம் ரொம்ப சீக்கிரம் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஹை தாண்டணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 59,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது வரைக்கும் ஃபால் தான் இருக்கும். அதில் இந்த செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனை தொட்டு ரொம்ப சீக்கிரம் இறங்குறதுக்கு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் சைட்வேஸ் செட்டப் கூட இருக்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் நமக்கு ஒரு கீ லெவலாக இருக்கும். நிஃப்டிலையும் இந்த மாதிரி எல்லோ ஜோன் தான் கீ லெவலாக இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் இந்த லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கீ லெவலாக இருக்குது. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த க்ரீன் கேண்டோட பாடி இல்லைன்னா இந்த ரெட் கேண்டில் லோ தான் நமக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த பாடி தான் வாய்ப்பு அதிகபட்சம் 80,500ங்கிற ரேஞ்சு தான் நமக்கு வந்து வீக்லி படி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட் பார்த்து இந்த லோ இருக்கும் 79,700 அந்த ரேஞ்ச் இருக்குது. பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். இது வந்து வீக்லி படி. சரி ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த 80,500 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இண்டிகேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,710 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,986 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,251 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ இருக்குல்ல அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 81,471 ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,124 அப்படிங்கிறது ரீசெண்டாக அதாவது 2 நாளைக்கு முன்னாடி போன லோ 81,224 தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 80,574 நம்ம டேயில் ஒரு செட்டப் பார்த்தோம் வீக்லியில். அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 80,575. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த இடத்த தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடம் தாண்டணும் புல்லிஸ் போயிடுமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அடுத்த சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டணும். இதை தாண்டினா மார்க்கெட் வந்து ஃபுல் செட்டப் புல்லிஸ் மாறிட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த டெம்பரரியாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இந்த எல்லோ ஜோன் தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் கொஞ்சம் தெம்பு இருக்குன்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கணும். ஆனால் மார்க்கெட் ஃபுல் பிரேக் அவுட் நடக்கணும்னா இந்த லொக்கேஷன் தாண்டினா தான் நம்ம அதாவது 82,780 மேலே 83,000 தாண்டினா தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு. அது வரைக்கும் என்ன தான் மேலே போனாலும் திருப்பி இறங்க தான் வாய்ப்பு. அதுக்கான செட்டப் தான் மூணுலேயுமே இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஜோனை தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் தெம்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த எல்லோ ஜோனை தொட்டு விழுந்துச்சுன்னா மார்க்கெட் பயங்கர வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி விழுந்துச்சுன்னா இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இதில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் தான் இப்போ கீழே லெவலாக இருக்க மாதிரி செட்டப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூணுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன் தான் கீழே லெவல். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸை பற்றி யோசனை அது இது பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல்லிங் கொஞ்சம் யோசனை பண்ணணும், அவ்வளோதான். மித்தபடி இந்த லொக்கேஷன் ஃபாலோ ஆனிச்சுன்னா அடுத்தது கண்ணை மூடி செல்லிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.